ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்ற அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து, எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ பாடுகள், அவமானங்கள், பெரிய பெரிய சூழ்நிலைகள், இவனை விழத்தள்ளுவதற்கு சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம், அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு கனி தருகிற செடி, அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை. அவனுடைய புயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் அவனை வளர பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை மனமடிவாக்க, உங்களை கீழே தள்ளி போட, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார். அந்த பொறாமைகளை தாண்டி கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார். அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை எதுவும் சிறைப்படுத்த முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது. அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லவருடைய கரங்களிலே கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஒருவேளை சிலர் பயத்தோட வந்திருக்கலாம், இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ, என் பேரை கெடுத்துருவாங்களோ, இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ, எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிடுவாங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை நட்டவர் அவர், யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர், யோசேப்பை முன்குறித்தவர் அவர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து போட்டாலும், உங்க மேல பொறாமைப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும், பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால்
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பொறாமையினாலே எடுக்கப்பட்டது, மனிதனுடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில் நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் புடுங்கினாலும் இயேசு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமேன். அப்பா கொடுத்தத கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க. அதை கிழிச்சு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க. ஆனா ராஜா, பரம ராஜா, தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சிட்டாருன்னா, உலகமே எதிர்த்து வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 7ஆம் நாள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த செய்வினைகள் பலிக்காமலே போகிறது, அந்த மந்திரவாதங்கள் பலிக்காமலே போகிறது, அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஓ ஆமேன், உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நாளும் நம்மை கர்த்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டார். யோசேப்பை இப்போ குழியில போட்டு அவ்வளவுதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலான்னு நினைச்சாங்க. வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல. அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் ஏவினார். பாருங்க, கரெக்ட் டைம். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க. அவங்க தீமைன்னு நினைச்சுதான் செய்வாங்க, அது நமக்கு தீமையா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார். அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும். நான் நம்புறேன், உங்க மேல கோவப்பட்டு உங்க மேல இருக்கிற பொறாமையினால யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா, இவங்க தீமை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால தான் நான் குழியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம். அதுல நன்மை இருக்கின்றத 15 வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான், நான் உண்மையிலே நம்புறேன். இந்த சாட்சியோட உங்களுக்கு சொல்லும் போது பலனா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அப்போ செய்கிறது ரொம்ப தீமையா படும். பாருங்க, நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு நபர் தீவிரமா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ணணும்னு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார். அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்களை காலி பண்ண வைங்கன்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, நீங்க வேணா அவர்கிட்ட போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரவுடியின் இடத்துல. அப்ப நான் சொன்னேன், நான் தாராளமா போய் பேசுறேன். அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்ன நான் சொன்னேன், ஐயா இப்பதான் இந்த சர்ச்சை இங்க கட்டி இருக்கிறோம், இவ்வளவு செலவு இப்ப பண்ணி இருக்கிறோம் ஐயா, ஒரு 2 வருஷத்துல நாங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவோம், ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா, நாங்க சவுண்டை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். சொன்ன உடனே அந்த மனுஷன், நீ யாரு, நீ எதுக்கு இங்க பேசுற, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன்கிட்ட காலி பண்ண சொன்னேன்னா, உன்னை இங்க கூப்பிட்டேனா, நீ போயிரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, நான் அவங்கள்ட்ட தான் பேசணும். அவ்வளவு ரவுடித்தனமா நான் வீட்டில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள திரும்ப ஃபோன் பண்ணி, என்ன அவரை விட்டு என்கிட்ட பேச பாக்குறீங்களா, காலி பண்ண வைங்க, இல்லைன்னா நடக்கிறத வேறன்னு இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சார்.
அங்கேருந்து வரும்போது அவ்வளவு வருத்தம். ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தீமை செஞ்சுட்டானே, இவ்வளவு மோசமா பண்ணிட்டானே, நமக்கு மேல இவ்வளவு பொறாமையா, என்னென்னமோ தோணிருச்சு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது கர்த்தர் சித்தம், அது கர்த்தருடைய நடத்துதல், அது ஆண்டவரே செஞ்சது. ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வந்துட மாட்டோம். அந்த இடத்துல வரல அப்படின்னா, இந்த இடம் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி வந்திருக்கும்னு தெரியாது. ஆனால நான் நம்புறேன், தீமையிலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தீமையிலே ஒரு நன்மை இருக்கிறது. மகனே, அவர்கள் தடுத்து நிறுத்தினதுல ஒரு நன்மை இருக்கிறது. மகளே, அந்த இடத்தை விட்டு உங்களை மாற்றினதுல ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, எத்தனை அம்புகள் உங்களுக்கு நேராய் எய்யப்பட்டாலும் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், அவருடைய புயம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவமானப்படுத்த விடவே மாட்டார். குழியில தூக்கி போடுறாங்க பொறாமைனால, ஆண்டவர் உடனே கரெக்டா அந்த நேரத்துல ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வர்றாங்க பாருங்க, அவங்க கையில் அப்படியே பிடிச்சி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் எப்படியெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு எதை செஞ்சாலும் அதுல கர்த்தர் ஒரு நன்மையை, யோனா வழிமாறி போகும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு பாருங்க. அதனால ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் நமக்காக காரியங்களை கர்த்தர் கொண்டு போவார். அங்கேருந்து வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்லையும் அவன் மேல போறாம, அவங்கையும் பிரச்சனை, அதுக்கப்புறம் சிறைச்சாலை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சக்திகளையும் கர்த்தரே முறியடித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எங்க தலைமையில இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை அழிக்க முடியாது, எடுக்க முடியாது, உன்னை துரத்த முடியாது, உன்னை அந்த இடத்துல யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் தலை மேல இருக்க போகிறதற்காக நன்றி. இப்போ அந்த பொறாமையினுடைய ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார், அந்த எரிச்சலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷங்களை இப்ப தொடுவீராக ராஜா. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், கங்கணம் கட்டுகிற மனிதர்கள், ஆண்டவரே வார்த்தைகளால பேசுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த 7ஆம் நாளிலே நீர் எழும்பி நிற்பீராக. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும், அந்த வில் முறியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வில்களை முறிய பண்ணுகிற கர்த்தர், வில்களை ஜோமன அது நடக்குது. அவமானம் அடைய விட மாட்டார், ஒரு நாளும் அவமானம் அடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமைகள் நன்மையாய் முடியும், தீமைகள் நன்மையாய் முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற தீமைகள் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா.